ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராஜுவிட்டி புதிய விதிகள். ஒரு ஆண்டு பணிக்காலத்திற்கு பிறகும் பணிக்கொடை கிடைக்கும். முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சமீபத்தில் இந்திய அரசு தொழிலாளர் சட்டங்களில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதன் கீழ் கிராஜுவிட்டி அதாவது பணிக்கொடை விதிகளில் முக்கிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பழைய கிராஜுவிட்டி சட்டப்படி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 பணிக்கொடைக்கு தகுதி பெற ஊழியர் ஒரே நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக பணிபுரிய வேண்டும். அதற்கு முன்பு வெளியேறிய ஊழியர்கள் பணிக்கொடை பெற முடியாது. இதனால் 5 ஆண்டுக்கு குறைவாக பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்கள் பணிக்கொடை பெற முடியாமல் இருந்தனர். இப்போ புதிய விதி என்னன்னா, ஒரு வருட பணிக்காலத்திற்கு பிறகு புதிய சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020 இந்த 5 ஆண்டு தடையை அகற்றியது. இப்போது நிலையான கால ஊழியர்கள், அதாவது ஒப்பந்தம் அடிப்படையில் 1 வருடம் 2 வருடம் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு பணிபுரியும் ஊழியர்கள் 1 வருட பணிக்காலம் முடிந்தவுடன் கிராஜுவிட்டி பெற தகுதி பெறுவர். இது பெரும்பாலும் ப்ராஜெக்ட் அடிப்படையிலான வேலைகள் மற்றும் இளைஞர் நிபுணர்கள் வேலை செய்யும் துறைகளில் பலருக்கு நிவாரணமாக இருக்கும். ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்ஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் முன்கூட்டியே தொடக்கம் அல்லது முடிவு தேதியை குறிப்பிட்டு பணியமர்த்தும் ஊழியர்களுக்கு முன்பு இவர்கள் தற்காலிகம் என கருதப்பட்டதால் கிராஜுவிட்டி சலுகையிலிருந்து விலக்கப்பட்டனர். இப்போது இவர்கள் நிரந்தர ஊழியர்களைப் போலவே பணிக்கொடை பெறுவர். கிராஜுவிட்டி கணக்கிடும் முறை எப்படின்னா, லாஸ்ட் ட்ரான் சேலரி இன் பெருக்கல் 15 டிவைட் பை 26 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் சர்வீஸ். லாஸ்ட் ட்ரான் சேலரி ஈக்குவல் டு அடிப்படை சம்பளம் ப்ளஸ் டிஏ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஈக்குவல் டு ஆண்டு அடிப்படையில் கணக்கிடப்படும். 6 மாதம் மேலாக இருந்தால் 1 வருடமாக கருதப்படும். உதாரணமாக சம்பளம் 30,000 பணிபுரிந்த 1 வருடம், கிராஜுவிட்டி எவ்வளோனா 17,308. சம்பளம் 50,000 பணிபுரிந்த பிறகு 1 வருடத்துக்கான கிராஜுவிட்டி எவ்வளோனா 28,846. சாதாரண ஊழியர்களுக்கு மாற்றம். இன்றைய பணிக்காலங்கள் மாறும் கலாச்சாரத்தில் மக்கள் ஒரே நிறுவனம் பல ஆண்டுகள் பணியாற்ற மாட்டார்கள். புதிய சட்டம் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும். 2-3 ஆண்டுகளுக்குள் வேலை மாற்றினாலும் பணிக்கொடை இழக்கப்படாது. இதன் மூலம் ஊழியர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு மேம்படும். சுருக்கமாக சொன்னால், இனி ஒப்பந்த ஊழியர்கள் ஒரே வருடம் பணிபுரிந்திருந்தால் கிராஜுவிட்டி கிடைக்கும். பழைய 5 வருட அடிப்படை நீக்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.